ராஜலட்சுமி மகான்னு கூப்பிடுறாங்க. அத்தை, நீங்க எப்படி? எதுக்கு அத்தை நீங்க வந்திருக்கீங்க? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? வாங்க அத்தை. அத்தை உட்காருங்க. அத்தை சொல்லுங்க அத்தை. ராஜலட்சுமி கேக்குறாங்க. எல்லாருக்காண்டியும் நீ அனாமிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனியே, அது சரின்னு நினைக்கிறியா மகா? மகா சொல்லு. நீ ஏதாவது யோசிச்சுதான் பண்ணிருப்பன்னு நான் உன்கிட்ட கேக்குறேன். சொல்லு மகா. அத்தை, எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கு. அந்த எண்ணத்தை அனாமிகா கிட்ட திணிக்கிறோமோன்னு எனக்கு தோணுது. அனாமிகாவுக்கும் ஒரு மனசு இருக்கு, அவளுக்கும் வலிக்கும்ல அத்தை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அனாமிகா இடத்துல நான் இருந்தேன். இதே வேதனையும் வலியும் தான் எனக்கு இருந்துச்சு அத்தை. நான் வீட்டை விட்டு போற அளவுக்கு நான் போனேன். அதே தானே அத்தை அவளுக்கும்? அனாமிகா பண்ற விஷயம் தப்பா இருந்தாலும் அந்த வலி கொடுக்கிற வேதனையினாலதான் அவ தப்பான விஷயங்களை பண்றா அத்தை. ஐஸ்வர்யா கேக்குறாங்க. வெரி குட் மகா, சூப்பர். மகா சொல்றாங்க. அக்கா ஃபர்ஸ்ட் தண்ணிய குடி. இது ரொம்ப முக்கியமா? அக்கா நீ டென்ஷன் ஆகாத. அக்கா உட்காருக்கா, நான் சொல்றத கேளு. ஐஸ்வர்யா தண்ணிய குடிக்கிறாங்க. மகா சொல்றாங்க. அக்கா, எல்லாருக்குள்ளயும் நல்ல குணமும் இருக்கு, கெட்ட குணமும் இருக்கு. மகா, அவ அனாமிகா காலை சுத்தின பாம்பு மாதிரி. ராஜலட்சுமி சொல்றாங்க. மகா, ஐஸ்வர்யா கரெக்டா தான் சொல்றா. மகா சொல்றாங்க. ரெண்டு பேர்கிட்டையும் நம்ம அனாமிகாவை திருத்த முயற்சி எடுத்துதான் பாப்போமே. ஐஸ்வர்யா சொல்றாங்க. மகா, நான் சொல்றது ஏன் உனக்கு புரிய மாட்டேது? அவ விஷயத்துல நீ தலையிட்டேன்னா உன் வாழ்க்கை நரகமா போயிரும். நீ பண்றதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. அப்புறம் உன் இஷ்டம் மகா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா போயிடுறாங்க. ராஜலட்சுமி சொல்றாங்க. மகா, அனாமிகா மனசு மாறிடுவான்னு நம்பிக்கையே வைக்காத. அத்தை, ஒரு நாள் கண்டிப்பா அனாமிகா மனசு மாறுவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு அத்தை. விஜய் அழகியோட விளாடுறாங்க. இத மொட்டை மாடியிலிருந்து சித்ராதேவி பாக்குறாங்க. விஜயும் அழகியும் விளாடுறத சித்ராதேவி வீடியோவா எடுக்கிறாங்க. ஐஸ்வர்யா மகா சொன்னதையே நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கௌதம் ஐஸ்வர்யா கூட பேச்ச கொடுத்து மகா என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கிறாரு. கௌதம் நல்ல விதமா ஐஸ்வர்யா கூட பேசிட்டு போறாரு ரூமை விட்டு. கௌதம் தனியா போய் யோசிக்கிறாங்க. மகாவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் சண்டை வர வைக்க தான் போறேன். நான் எம்டி போஸ்ட்ல உட்காரதான் போறேன். இது கன்ஃபார்ம்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு கௌதம். கோடீஸ்வரியும் தசரதனும் காசை என்றாங்க. கோட்டி சொல்றாங்க. மொத்தமா 7000 ரூபா இருக்குங்க. தசரதன் கேக்குறாரு. என்ன கோட்டி, அந்த பருப்பு டப்பா உப்பு டப்பால எல்லாம் காசு வச்சிருப்பியே, போங்க கிண்டல் பண்ணாதீங்க. தசரதன் சொல்றாரு. என்ன மன்னிச்சிரு கோட்டி, நான் தப்பு பண்ணிட்டேம்மா, உன்னை சரியாவே புரிஞ்சுக்காம. கோடி சொல்றாங்க. என்னங்க நீங்க சும்மா இருங்க. நானும் பேராசப்பட்டது நிஜம்தான். பொண்ணுங்களை பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும், அவங்க நல்லா வாழணும்னு நினைச்சேன். ஆனா நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அது காத்துல பறந்துருச்சு. யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் விட நம்மளோட மன நிம்மதி தான் முக்கியம்னு திருப்பி திருப்பி நமக்கு இந்த வாழ்க்கை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதனால இந்த உலகத்தையே சுத்தி வந்தாலும் வெங்காயத்தை கடிச்சுக்கிட்டு பழைய சோறை சாப்பிட்டுக்கிட்டு நம்ம வீட்டு தரையில படுத்து தூங்குனா போதும்னு இருக்கு. தசரதன் சொல்றாரு. என்னதான் மகாவும் ஐஸ்வர்யாவும் நமக்கு உதவி செஞ்சா கூட நம்ம வேற என்னமாச்சு முயற்சி பண்ணணும் கோட்டி. கடவுள் நம்மளை படைக்கிறப்ப நமக்கு என்ன விதின்னு அவரு ஒரு தீர்வையும் நமக்கு விட்டுட்டு போயிருப்பாருங்க. இன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். தசரதன் சொல்றாரு. நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் கோட்டி. இனிமேட்டு ஐஸ்வர்யா குழந்தைக்கும் மகா குழந்தைக்கும் செய்முறை நம்ம செய்யணுமே, அதுக்கு கொஞ்சமாவது நம்ம பணம் சம்பாதிக்கணும்ல. பிரபாவோட கல்யாணத்தை வேற நடத்தணும், நமக்கு அடுத்த வேலை அதுதானே. நாங்க ஏற்கனவே ஐஸ்வர்யா மகா கல்யாணம் நம்ம கை மீறி என்னென்னமோ விஷயம்லாம் நடந்திருக்கு. பிரபாவோட கல்யாணத்தையாவது அவ சம்மதம் சொன்ன பிறகு நல்லபடியா நடத்தணுங்க. பிரபாவோட கல்யாணத்துக்கு உண்மையா வாழ்த்துறவங்க ஒரு 10 பேர் வந்தா கூட போதுங்க, கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திடலாம். காசு பணம் எந்த வசதி இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல, மாப்பிள்ள
அப்பாவை நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டு அவளை நல்ல விதமா நடத்துற பையன் கிடைச்சா நமக்கு போதும். நம்ம கிட்ட பணம் இல்லாதது பிரபாவோட கல்யாணத்தை எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட விடக்கூடாது. இந்த தடவையாவது நம்ம விரலுக்கேத்த வீக்கமாவது பார்க்கணும். குட்டி கண்டிப்பா அமையும். இதுக்கும் கவலைப்படாத, பாத்துக்கலாம். காலம் ஃபுல்லா கடவுள் சிலை செஞ்சிருக்கேன். அந்த கடவுள் பிரபாவுக்கு கருணை காட்ட மாட்டாரா என்ன? இது எல்லாத்தையும் பிரபா தூரமா நின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அம்மா அப்பா வருத்தப்படுறத பார்த்து அவங்களும் வருத்தப்படுறாங்க. சூர்யா போன் பேசிக்கிட்டு இருக்காரு பெட்ரூம்ல. மகான்னு சூர்யா கூப்பிடுறாரு. அதுக்கு மகா முறைச்சிட்டு போறாங்க. அதுக்கு சூர்யா சொல்றாரு, நான் சும்மா தான் கூப்பிட்டேன். அதுக்கு போய் இப்படியா முறைப்ப? சொல்றாங்க, நான் அப்படிதான் முறைப்பேன். எதுக்கு கூப்பிட்டீங்க சொல்லுங்க சூர்யா. இல்ல மகா, ஆபீஸ்ல இருந்து பவித்ரா டிசைன் சம்பந்தமா உன்கிட்ட பேசணும்னு நிறைய வாட்டி கால் பண்ணிருக்கா. நீ போனை எடுக்கலன்னு அவ சொன்னா. ஏதாவது பிரச்சனையா மகா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சூர்யா, போனு இங்கதான் இருந்துச்சு. மகா போன் எடுக்கிறாங்க. சூர்யா கேக்குறாங்க, என்ன மகா டிஸ்பிளே சரியா தெரியல, எங்கேயாவது போன் விழுந்துருச்சா மகா? அன்னைக்கு குடோன்ல போனு கீழே விழுந்துச்சுல்ல, அன்னையில இருந்து டிஸ்பிளே ப்ராப்ளமா இருக்கு. மகா புது போனு நான் வாங்கி கொடுக்கறேன். உனக்கே நல்லா தெரியும் ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு. அங்கேயும் என்ன நடக்குதுன்னு கவனமா இருந்தாதான் நமக்கு ஆபீஸ் வேலையும் தெரியும். ஏற்கனவே ஆபீஸ்ல நிறைய பேரு சரியா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேறாங்கன்னு கிளைண்ட் சொல்றாங்க. இப்ப அந்த கிளைண்ட நான் தான் கூல் பண்ணி சால்வ் பண்ணேன். அதனால நீ கொஞ்சம். இல்ல சூர்யா, நான் போக மாட்டேன், ஆபீஸ் போக மாட்டேன் சூர்யா. மகா, என் மேல உள்ள கோவத்தை எதுக்கு ஆபீஸ்ல காட்டுற? டிசைன் ஒர்க்கு உனக்கு பிடிச்சது தானே, அப்புறம் ஏன் போக மாட்டேன்னு சொல்ற? சூர்யா, பிடிக்காதவங்க சொன்னா பிடிச்ச விஷயம் கூட பிடிக்காம தான் போகும். இதை கேட்ட உடனே சூர்யா ஐஸ் வைக்க ஆரம்பிக்கிறாங்க மகாவை கூல் பண்றதுக்கு. மகா போய் பெட்ல படுத்துடுறாங்க. சூர்யா தனக்குள்ளேயே பேசிக்கிறாங்க, இது என்ன வம்பா போச்சு? மகாவுக்கு இப்ப நான் போன் வாங்கி கொடுக்கணும். ஆனா மகா வாங்கிப்பாளான்னு தெரியல. இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு மகா எப்ப சமாதானம் ஆவான்னு எனக்கு சுத்தமா தெரியல. ஐயோ, இந்த பொண்டாட்டி கிட்ட மாட்டிக்கிட்டு புருஷனோட அவஸ்தை இருக்கே, என்ன கொடுமடா. மகா பின்னாடி படுத்துக்கிட்டே கேக்குறாங்க. சூர்யா சொல்றாரு, எப்பா கடவுளே, உனக்கும் தான் குழந்தை குட்டி எல்லாம் இருக்கு, நீ மாத்திரம் எப்படி நிம்மதியா இருக்க? தயவு செய்து அந்த வித்தைய எனக்கு கொஞ்சம் கத்துக்கூட. மகா பின்னாடி படுத்துக்கிட்டே சூர்யா கிட்ட சொல்றாங்க, லைட் ஆஃப் பண்ண போறீங்களா இல்லையா? இப்ப ஆஃப் பண்றேன். சூர்யா லைட்டை ஆஃப் பண்ணிடுறாரு. படுத்துக்கிட்டே சூர்யா யோசிக்கிறாங்க, என்ன வாழ்க்கடா இது. நாளை சந்திப்போம்.